வருகிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை உங்களை சந்திக்குமானால், அல்லது இந்த ராத்திரி மரணம் உங்களை சந்திக்குமானால், என்ன அது நல்ல வார்த்தை தான் சொல்லுவேன்னு பார்த்தா பயம்புறுத்துறீன்னு பார்க்காதீங்க. லைஃப் இஸ் அன்சர்டன். என்னைக்கு மரணம் வருதுன்னு யாருக்குமே எப்போ தெரியாது. போன மாதம் நினைக்கிறேன் லண்டனுக்கு போக வேண்டிய பிள்ளைங்க எல்லாரும் இந்த நியூஸ் இன்னைக்கு எல்லா பக்கம் திருப்பினாலும் நியூஸ் இல்லை. இன்னைக்கு அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகிற ஒரு ஃப்ளைட், ஒரு விமானம் கிட்டத்தட்ட 247 பேசஞ்சர்ஸோட லண்டனுக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு. அது ஏறி கிட்டத்தட்ட 600 மீட்டர் கூட மேலே ஏறல. ஆனால் உள்ள சில டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருந்தனால, கோளாறுகள் இருந்தனால அது கீழே விழுந்து ஒரு பில்டிங்கில் மோதி கிட்டத்தட்ட 245 பேர் அந்த விமானத்தில் அந்த மரித்து போனார்கள். உடல் கருகி மரித்து போனார்கள். யாராவது நினைச்சிருப்பாங்களா சாவு வரோன்னு? பல கனவுகளோடு ஒரு குடும்பம் இந்தியாவில் இருக்கிற அகமதாபாத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டிய ஒரு குடும்பம் உடல் கருகி போய் மரித்து போனது. தப்பித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை, வழி இல்லை. மரணம் என்றைக்கு நேரிடும் என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லோரும் ஒரு நாள் மரண வாசலை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் நேரடியாக நாம் சந்திக்க போகிறோம். ஒருவேளை மரணம் உங்களை இந்த ராத்திரி சந்திக்குமானால், நான் ஆண்டவரோடு இருப்பேன்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்குன்னு கையை உயர்த்தி காட்டுங்க. நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஐயா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஐயா, இன்னைக்கு நிறைய பக்கம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய சபைகள் வளருகிறது, சந்தோஷம். நிறைய ஆத்துமாக்கள் சபைக்கு வராங்க, சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, கிறிஸ்தவங்க மேட்டர் இல்லை ஆண்டவருக்கு, உள்ள கிறிஸ்து இருக்கிறாரான்றதான் கேள்வி. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, உள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற எனக்குள், உங்களுக்குள் கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நான் கிறிஸ்தவன், என்னுடைய பரம்பரை கிறிஸ்தவம், 25 வருஷம் சபைக்கு வந்துட்டு இருக்கேன், நான் ஊழியம் செய்யறேன், அது மேட்டர் இல்ல. உள்ள இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்யறாரான்றதான் கேள்வி.